சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரை இயக்கப்படும் 3 எக்ஸ்பிரஸ் ரயில்களை கன்னியாகுமரி வரை நீட்டிக்கப் போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. தாம்பரம் சென்னை சென்ட்ரலில் இருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய ரயில்கள் இனிமேல் தாம்பரம் கன்னியாகுமரி சென்ட்ரல் நாகர்கோவில் ரயில்களாக இயங்க இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் காரைக்கால் மதுரை போன்ற வழித்தடங்கள் இயங்கக்கூடிய ரயில் சேவைகளில் ஏராளமான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒரு மாத காலத்திற்கு, அதாவது ஜனவரி மாதம் முழுவதுமே மதுரை வழி ரயில் சேவைகளில் மீண்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எந்தெந்த ரயில்கள் அது வாங்க விரிவாக இந்த வீடியோல பார்க்கலாம். சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐகானை போட்டுருங்க. அப்பதான் நம்ம போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் நடைபெற இருக்கும் பணிகள் காரணமாக இந்த ரயில்கள் அனைத்தையும் நாகர்கோவில் நிறுத்தி வைப்பதற்கு இடம் கிடையாது. இதன் காரணமாக இந்த 3 ரயில்களையும் மறு அறிவிப்பு வரும் வரை கன்னியாகுமரி வரை நீட்டிக்க போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போதுமே ஒரு சில நாட்கள் இந்த பெட்டிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பயணிகளை நாகர்கோவில் இறக்கிவிட்டு காலியாக கன்னியாகுமரி வரைக்கும் செல்கிறது. இனிமேல் பயணிகளுடன் கன்னியாகுமரி வரை செல்ல போகிறது. இதனால் மறு அறிவிப்பு வரும் வரை கன்னியாகுமரி செல்வதற்கு கூடுதலாக 5 நாட்கள் ரயில் சேவை கிடைக்கிறது. நாகர்கோவில் யார்டை ஃப்ரீ பண்றதுக்காக இந்த ட்ரெயின்ஸ் டெம்பரரியா கன்னியாகுமரிக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதா சதர்ன் ரயில்வே ஆர்டர்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதன்படி ட்ரெயின் நம்பர் 12667 12668 தாம்பரம் கன்னியாகுமரி வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலாக இனி இயக்கப்பட இருக்கிறது. வருகின்ற ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து வியாழக்கிழமை தோறும் தாம்பரத்தில் புறப்படக்கூடிய ரயில் நாகர்கோவிலுக்கு மறுநாள் காலை 6:25 மணிக்கு வந்து தொடர்ச்சியாக கன்னியாகுமரிக்கு காலை 7:15 மணிக்கு சென்று சேரும். மீண்டும் கன்னியாகுமரியிலிருந்து ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 4:35 மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் நாகர்கோவிலில் மாலை 5 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் தாம்பரத்திற்கு சென்று சேரும். இது ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலோட பெட்டி. இதுவுமே பாத்தீங்கன்னா தற்காலிகமா இப்ப தாம்பரம் வரைக்கும் தான் ஆபரேட் ஆயிட்டு இருக்குது. இரண்டாவதாக 12689 12690 சென்னை சென்ட்ரல் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் ஜோலார்பேட்டை சேலம் திருச்சி மதுரை வழியாக இயங்குகிறது. வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து வெள்ளிக்கிழமை தோறும் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படக்கூடிய ரயிலானது மறுநாள் காலை 9:50 நாகர்கோவிலுக்கும் கன்னியாகுமரிக்கு காலை 10:45 மணிக்கும் சென்று சேர இருக்கிறது. மீண்டும் மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் இரவு 8:30 மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் நாகர்கோவில் இரவு 8:55 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் சென்னை சென்ட்ரலுக்கு சென்று சேரும் என அறிவிச்சிருக்காங்க. அதே போலவே ட்ரெயின் நம்பர் 22657 22658 தாம்பரம் நாகர்கோவில் ட்ரை வீக்லி எக்ஸ்பிரஸ் ரயிலும் கன்னியாகுமரிக்கு செல்ல இருக்கிறது. வருகின்ற ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து தாம்பரத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயில் நாகர்கோவிலுக்கு மறுநாள் காலை 6:25 கன்னியாகுமரிக்கு 7:15 மணிக்கும் செல்ல இருக்கிறது. மீண்டும் கன்னியாகுமரியிலிருந்து ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து மாலை 4:35 மணிக்கு கன்னியாகுமரியில் வாரத்தில் 3 நாள் புறப்படும் இந்த ரயில் நாகர்கோவிலிருந்து மாலை 5 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 4 மணிக்கு தாம்பரத்திற்கு சென்று சேர இருக்கிறது. இவ்வாறுதான் நாகர்கோவில் சென்னை இடையே இயக்கப்படும் 3 ரயில்களை கன்னியாகுமரி வரை மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. எந்த ஒரு தேதியுமே கிடையாது. பணிகள் முடிந்த பிறகு மீண்டும் நாகர்கோவில் இருந்து இயக்கப்படும். இதே போலவே திருச்சியிலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஜனவரி 9, 11, 14, 20 ஆகிய தேதிகளில் திருச்சியிலிருந்து காரைக்காலுக்கு காலை நேரத்தில் புறப்படக்கூடிய 2 பேசஞ்சர் ரயில்களுமே திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்பட இருக்கிறது. எர்ணாகுளம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ரயில் மட்டுமே காரைக்காலுக்கு செல்லும். மீண்டும் மறுமார்க்கத்தில் காரைக்காலிலிருந்து மதிய நேரத்தில் தஞ்சாவூருக்கு புறப்பட வேண்டிய ரயிலும் பிற்பகலில் திருச்சிக்கு புறப்பட வேண்டிய டெமோ ரயில்களும் வருகின்ற ஜனவரி 9, 11, 14, 20 ஆகிய 4 நாட்களும் திருவாரூரில் புறப்பட்டு திருச்சிக்கு செல்லும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக திருவாரூர் காரைக்கால் இடையே இந்த 4 நாட்களும் பகுதியாக ரத்து செய்யப்பட இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வைகை எக்ஸ்பிரஸ் வருகின்ற ஜனவரி 8, 9, 12, 13 ஆகிய தேதிகளில் இடைப்பட்ட வழித்தடத்தில் 30 நிமிடங்கள் தாமதமாக இயக்கப்படும் என அறிவிச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வழக்கம் போல ஓவர்டேக் அடிச்சு போயிடும். இது மட்டுமல்லாமல் மதுரை வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் ஜனவரி மாதம் முழுவதும் மாற்றுப்பாதையான மானாமதுரை காரைக்குடி வழியாகவே செல்ல இருக்கிறது. முதல் ரயில் 16848 செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் நாளை ஜனவரி 7, 14, 15, 16, 21, 26, 28 ஆகிய தேதிகளில் புறப்படக்கூடிய ரயில்கள் மட்டுமே மதுரை வழியாக செல்லும். மீதமுள்ள 6 நாட்களும் புறப்படக்கூடிய ரயில்களானது மானாமதுரை காரைக்குடி வழியாக செல்லும். கூடுதல் நிறுத்தங்கள் அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, தேவகோட்டை ரோடு, காரைக்குடி, புதுக்கோட்டை, கீரனூர் நிலையங்களில் நின்று திருச்சி வழியாக மயிலாடுதுறைக்கு செல்லும். பொங்கல் விடுமுறை, அதே போலவே குடியரசு தின விடுமுறை மற்றும் புதன்கிழமைகளில் மட்டுமே மதுரை வழியாக செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் செல்லும். இதே போலவே ட்ரெயின் நம்பர் 12666 கன்னியாகுமரி ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட் இந்த ரயிலும் இம்மாதம் முழுவதுமே மாற்றுப்பாதையிலே செல்ல இருக்கிறது. கன்னியாகுமரியிலிருந்து ஜனவரி 9, 23, 30 ஆகிய கன்னியாகுமரியிலிருந்து ஜனவரி 10, 17, 24 மற்றும் 31 ஆகிய 4 சனிக்கிழமைகளில் புறப்படக்கூடிய ரயில் விருதுநகரிலிருந்து அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை வழியாக திருச்சி சென்று ஹவுரா செல்லும். இந்த அனைத்து நிலையங்களிலுமே அனைத்து ரயில்களுமே நின்றுதான் செல்லும். இதே போலவே ட்ரெயின் நம்பர் 07229 கன்னியாகுமரி ஹைதராபாத் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் கன்னியாகுமரியிலிருந்து ஜனவரி 9, 23, 30 ஆகிய 3 வெள்ளிக்கிழமைகளும்
புறப்படக்கூடிய ரயிலானது மாற்றுப்பாதையில் விருதுநகரிலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை வழியாக திருச்சி செல்லும். ஜனவரி 16 வெள்ளிக்கிழமை மட்டும் வழக்கம் போல மதுரை வழியாக இயக்கப்படும். ஏனென்றால் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அப்போது பணிகள் எதுவும் நடைபெறாது. இதே போலவே ட்ரெயின் நம்பர் 16128 குருவாயூர் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் குருவாயூரிலிருந்து புறப்படக்கூடிய அதற்கு அடுத்த நாள் தான் நமக்கு தமிழக பகுதிக்குள்ள வரும். எனவே குருவாயூரிலிருந்து புறப்படக்கூடிய நாளை குறிப்பிடுகிறேன். அதற்கு அடுத்த நாள் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த நாட்களில் இந்த ரயிலானது மாற்றுப்பாதையில் செல்லும். எக்ஸாம்பிளுக்கு குருவாயூரிலிருந்து நாளை ஜனவரி 7ஆம் தேதி புறப்படுகிறது என்றால் அந்த ரயில் 8ஆம் தேதி தான் விருதுநகருக்கு வரும். எனவே அன்றைய தினம் மாற்றுப்பாதையில் செல்லும். ஜனவரி 7, 8, 9, 10, 11, 16, 17, 18 ஆகிய தேதிகளில் குருவாயூரிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் அதற்கு அடுத்த நாள் மாற்றுப்பாதையான விருதுநகரிலிருந்து காரைக்குடி வழியாக திருச்சி சென்று தாம்பரம் செல்ல இருக்கிறது. இதே போலவே நாகர்கோவில் மும்பை இடையே இயக்கப்படும் 2 ரயில்களுமே மாற்றுப்பாதையில் செல்ல இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 16352 நாகர்கோவில் மும்பை பாலாஜி எக்ஸ்பிரஸ் வயா செங்கல்பட்டு. நாகர்கோவிலிருந்து ஜனவரி 8, 11, 18, 22, 25, 29 ஆகிய வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புறப்படக்கூடிய ரயிலானது விருதுநகரிலிருந்து மாற்றுப்பாதை வழியாக திருச்சி சென்று மும்பை செல்ல இருக்கிறது. ஜனவரி 15ஆம் தேதி நாகர்கோவிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் மட்டுமே வழக்கம் போல மதுரை வழியாக செல்லும். இதே போலவே ட்ரெயின் நம்பர் 16340 நாகர்கோவில் சிஎஸ்டி எக்ஸ்பிரஸ் வயா நாமக்கல் சேலம். இந்த ரயிலும் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்கிறது. ஜனவரி 9, 12, 13, 19, 20, 23, 27, 30 ஆகிய தேதிகளில் விருதுநகர் கரூர் இடையே மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என அறிவிச்சிருக்கிறாங்க. கூடுதல் நிறுத்தங்களாக அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி ஆகிய நிலையங்களில் நின்று கரூர் வழியாக மும்பை செல்லும். இதே போலவே நாளைய தினம் 16322 கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயிலானது நாளைய தினம் ஜனவரி 7ஆம் தேதி கோயம்புத்தூரிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் மாற்றுப்பாதையில் கரூர் விருதுநகர் இடையே இயக்கப்பட இருக்கிறது. கூடுதல் நிறுத்தங்கள் திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, அருப்புக்கோட்டை. இதே போலதான் செங்கோட்டை, ஈரோடு மற்றும் ஈரோடு செங்கோடு இடையே இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் திண்டுக்கல் வரை மட்டுமே இம்மாதம் முழுவதும் இயக்கப்பட இருக்கிறது. குறிப்பிடப்பட்ட நாட்கள் அதாவது செவ்வாய்க்கிழமைகள்ல ஈரோட்டிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் வழக்கம் போல செல்லும். அதே போல புதன்கிழமைகளில் செங்கோட்டிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் வழக்கம் போல ஈரோட்டிற்கு செல்லும். இடைப்பட்டுள்ள அரசு விடுமுறை நாட்கள்லையும் வழக்கம் போல இயக்கப்படுகிறது. அந்த குறிப்பிடப்பட்ட நாட்கள்ல திண்டுக்கலுடன் இந்த ரயில் நிறுத்தப்படுவதால் அதற்கு பதிலாக மதுரை செங்கோட்டை ஒரு சிறப்பு ரயிலும் இயக்கப்படும். இப்போது இருக்கக்கூடிய 16845 பதிலாக 06845 ஒன்னு தூக்கிட்டு 0 போட்டிருப்பாங்க. ஸ்பெஷல் ட்ரெயினா ரன் பண்றதுனால மதுரை டு செங்கோட்டை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் செங்கோட்டிலிருந்து ஈரோடு, கரூர் அந்த மாதிரி ரீஜன்லாம், திண்டுக்கல் இந்த மாதிரி ரீஜன்லாம் போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து என்டிஎஸ் அப்ளிகேஷன்ல கண்டிப்பா செக் பண்ணிக்கிறது நல்லது. இவ்வாறு தான் மதுரை வழி ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செய்வதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இது இம்மாதத்துடன் நின்ற போகிறதா அல்லது அடுத்த மாதம் தொடர போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த ஒரு வீடியோவில் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐகானை போட்டுருங்க. அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.